நமது தெய்வீகம் டிஜிட்டல் யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ ஓம். அன்பார்ந்த நேயர்களே, ஆடி மாதம் அப்படின்னு வந்தாலே என்ன, ஆடி மாதம்ங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு பாசமாக ஒன்று சொல்கிறேங்க. இது சுவாமிக்கான மாதம், சந்தோஷமாக எடுத்துக்கணும். என்னடா ஆடி மாதம் வந்துருச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. இது அம்பாளுக்கான மாதம் சரிங்களா? இப்போ இந்த ஆடி மாதத்தில் நிறைய விஷயங்கள் சக்தி வாங்கலாம். ஆடி மாதமாக இருக்கலாம், புரட்டாசி மாதமாக இருக்கலாம், நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி மார்கழி மாதமாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் சக்தியை ஏற்றிக்கோங்க. பேட்டரி ரீசார்ஜ் மாதிரி தான், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே வகையில் இந்த ஆடி மாதத்தில் குறிப்பாக ஆடிப்பெருக்கு இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஆடி அமாவாசை பாசமாக சொல்கிறேங்க. நீங்கள் சுவாமி கும்பிட்றோம், பக்தி எல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பித்ருக்களை மறக்கக்கூடாது. அதில் ஒருவேளை நீங்கள் மறந்துட்டீங்க, நான் மாதம் அமாவாசையில் நான் கொடுக்கவே இல்லை, திதி கொடுக்கல, தர்ப்பணம் கொடுக்கல, நீங்கள் நல்லா பாருங்களேன், நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நான் யாரையும் குறிப்பிட்டு பேசலை, பொதுவாக சொல்கிறேன். சுவாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட நல்லா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பழம் வைப்பாங்க, பூ வைப்பாங்க. அது ஏன்? ஆன்மாவை எரிக்கவோ புதைக்கவோ முடியாது. அப்போ அந்த ஆன்மாவுக்கு சக்தி இருக்கா? ப்ராமிஸாக இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குலதெய்வம்ன்றது யார் அப்படிங்கும்போது நம்ம பித்ருக்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பித்ருக்களை யார் ஒருத்தர் குடும்பத்தில் நல்லா சேவிக்கிறீங்களோ, அவங்கள யார் மதிக்கிறீங்களோ, அவங்க நல்லா இருப்பீங்க. அது புரிஞ்சுக்கணும். அப்போ வீட்டில் வயசானவங்களையும் நீங்கள் மதிக்கணும். அதுக்கப்புறம் இருக்கும்போது நல்லா திட்டி விட்டு அப்புறமா போய் அதுவும் சொல்லலை, அந்த சப்ஜெக்ட் வரல. பட் இருந்தாலும் காலமானவர்களை மனதார நினைக்கணும். அட்லீஸ்ட் நம்ம என்னெல்லாமோ ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சுக்கிறோம், அதெல்லாம் விட நம்மளோட ஒவ்வொரு 3 தலைமுறையாக தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்பா வழி தாத்தா, தாத்தாவோட தாத்தா, தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா, பாட்டி, பாட்டியோட பாட்டி, பாட்டியோட பாட்டி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஹிஸ்ட்ரி. அப்போ இவங்களை நீங்கள் மனசார நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினச்சிப்பாங்க, வாரிசு நல்லா இருக்குன்னு. நம்ம அப்பேற்பட்ட தெய்வங்களை போய் நம்ம மறக்கலாமா? அப்போ அந்த ஆடி அமாவாசை, ஒருவேளை நீங்கள் மாதம் அமாவாசை தர்ப்பணம்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க, அமாவாசை திதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களெல்லாம் கெஞ்சி கேட்குறேன், ஆடி அமாவாசையில் தர்ப்பணங்கள் கொடுங்கள். தர்ப்பணங்கள்லாம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கரைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் எங்கே போய் எங்கள் திதி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல கொடுக்கலாம். சில பேர் உங்களை குழப்புவாங்க, செய்யக்கூடாதது என்ன, செய்யக்கூடியது என்ன அப்படிலாம் நினைக்காதீங்க. சில பேர் குடும்பங்களில் உங்கள் வழக்கங்கள் இருக்கும். வீட்டில் கூப்பிட்டு பிராமணர்களை கூப்பிட்டோ, இல்லை உங்கள் சமூக மக்கள்லேயே யாராவது திதி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வீட்டில் வச்சு சில பேர் திதி கொடுப்பாங்க. அப்போ அதை நாங்கள் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். இல்லைங்க செய்யக்கூடாதுன்னு ஒருத்தர் யாராவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் குழம்பாதீங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் தர்ப்பணம்லாம் எங்கள் வீட்டில் தான் செய்வோம் சரிங்களா? நாங்களாம் சுபிட்சமாக தான் இருக்கும். அதனால் பித்ருக்களை, நம்மளுடைய மூதாதையர்களை நம்ம வீட்டில் கும்பிடாமல் எங்கெங்க போய் கும்பிட்றது? அதனால் நீங்கள் அதெல்லாம் குழப்பிக்க வேண்டாம் சரிங்களா? வீட்டில் வச்சு கும்பிடலாமா? 100% கும்பிடலாம். அப்போது அந்த காலங்களில் இந்த மாதிரி அமாவாசை காலங்களில், ஆடி அமாவாசை, சரி ஆடி அமாவாசை நம்ம ஒரு தொழில் தொடங்கிடலாம். இந்த நாளில் உங்கள் பித்ருக்களை நீங்கள் சேவிக்கணும். மீன்ஸ் அந்த பித்ருக்களை நீங்கள் வணங்கணும். அப்போ பித்ருக்களுக்கு உண்டான விஷயங்கள் செய்கிறதும், இல்லைங்க நான் வெளிநாட்டில் இருக்கேன் ஆனால் நான் ஆடி அமாவாசை நான் கும்பிடணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முடிஞ்சதுன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்களா, யாரோ முடியாதவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. இல்லை உங்கள் சொந்தக்காரங்கள்லேயே யாராவது முடியாமல் இருக்காங்களா, அந்த டயத்தில் மனசார உதவிகள் செய்யுங்க. அன்னதானங்கள் செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்யுங்க. அதே மாதிரி வாயில்லாத ஜீவன்களுக்கு இந்த காலங்களில் நீங்கள் உதவிகள் செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். அதே மாதிரி நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம 10 ரூபா காசு இருக்கும், சில பேருக்கு 1 ரூபா கூட காசு இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு முடிஞ்சவங்களுக்கு அந்த காலங்களில் உதவிகள் செய்யுங்க. அமாவாசைகளில் உதவிகள் செய்யுங்க. இந்த மாதிரி விஷயங்களை அந்த காலங்களில் அதை நீங்கள் என்ன எடுத்துக்கூடாது, நீங்கள் அந்த பெருமையை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இந்த வழிபாடுகள் எல்லாமே உங்கள் பித்ருக்களுக்கு போய் சேரணும், அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய காலங்கள் இது சரிங்களா? அதே மாதிரி சில சூட்சமங்கள் இருக்குது. சூட்சமங்கள்லாம் ரகசியங்கள் இருக்குது. இதை தான் பாருங்கள், சில குடும்பத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், அப்பா உங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் அம்மாக்களே சொல்லலாம். இல்லைன்னா உங்கள் அப்பாவே வயசான காலங்களில் சொல்லலாம், உங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும்ப்பா, அதை வைங்கப்பா. என்னப்பா நீலாம் அப்டேட் ஆகுப்பா அப்படின்லாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் செய்யக்கூடாதவை. நமக்கு ஒரு நாள் தோல் சுருங்கும், நம்மளும் ஒரு காலத்தில் வயசானவங்களாக மாறுவோம். நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த படையல் போடணும், புடலங்காய் வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கணும், செய்யணும்னு சொன்னால் தயவு செஞ்சு செய்யுங்க. அப்போ அந்த நம்பிக்கை தானே பெரிய விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. அதே மாதிரி நம்ம நம்பிக்கை என்னென்னா, இந்த பறவைகள் ரூபத்தில் வராங்க, காகங்கள் ரூபத்தில் வராங்கன்னு சொல்லப்படுது. அது உங்கள் குடும்பத்தில் நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் அந்த டயத்தில் காகங்களுக்கு நிறைய உணவுகள் கொடுங்க. அதேமாதிரி பிண்டங்கள் பிடிக்கக்கூடிய குடும்பங்களாக இருந்தீங்கன்னா பிண்டங்கள் பிடிச்சி முதல்ல காகங்களுக்கு வச்சு கூப்பிடுவாங்க. சில பேர் வீட்டில் காக்காயை கூப்பிடக்கூடிய வழக்கங்கள் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி வழக்கங்கள் இருந்தால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய கஸ்டம்ஸை ஃபஸ்ட்டு அவங்கவுங்க விஷயங்களை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 2026 இருந்தாலும் நம்ம மூதாதையர் சொன்ன விஷயங்களையும், நம்ம பெரியவர்கள் சொன்ன விஷயங்களையும் அவங்கள கிரிஞ்சுன்னு சொல்கிறது, நம்ம பூமரங்கள் சொல்கிறது, அவுட் டேட்டட்னு அப்படிலாம் நினைக்காதீங்க.
அவங்க கொடுத்த பாதை தான் நம்ம இன்றைக்கி நல்லாயிருக்கும். அதை நம்ம மறக்கக்கூடாது. அதனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். பெரியவர்களை நம்ம நினைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்போது சுபிட்சமாக இருப்பீங்க. இது வந்து எப்பயுமே இந்த ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய அமைப்புகளும் சரி, இந்த கர்ம ரீதியாக சொல்லக்கூடிய அமைப்புகள் எப்பயுமே எவ்வளோ சூப்பர்லேட்டிவான சூப்பர் எக்ஸலன்ட் ஜோசியர்னு சொன்னாலும் 70% 80% மார்க் இருக்கும். சரிங்களா? மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 20% இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம பித்ருக்களோட ஆசீர்வாதங்கள். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள், இதெல்லாம் வந்து தர்ப்பணங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது, இதெல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடிய ஒருவேளை அந்த காலங்களில் வந்து பித்ரு தோஷம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, உங்கள் அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்காங்கன்னா அந்த காலங்களில் இந்த பூஜைகள்லாம் செய்யும்போது நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அடியேன் மட்டும் கிடையாது, நிறைய அன்பர்கள் பண்ணுறாங்க. இது தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கா யூஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இதுக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வழிபாடுகளையும் செஞ்சுக்கோங்க அன்பர்களே. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவம்.